ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யார சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவாடசாமி, அந்த பயிலத்தையும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரு சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கிட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கே. அப்படி என்ன ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான். பிரேக் தான். சாமி தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க. நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? சாமி நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். கையை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அது என்ன அப்படி காட்டுவிட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர மயான கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்துவிடுங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாருங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்னா பாட மாட்டேனடா? நான் சுதீர் சொன்னேங்க. சுதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அதுவும் சினிமாவை முடிச்சு வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போயின்றார் ஹரிச்சந்திர, மயானம் காக்க போயின்றார். என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ நீங்க நெஞ்ச தொடலுக்கு வந்துட்டீங்களா? யோ என்ன அது? அவன் சும்மா கத்து முட்டி பையங்க. ஏதாவது டப்பாங்குத்து பாட்டு பாடினா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ நீங்க இந்த லேட்டஸ்ட் அது நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. அது ஏறா டப்பாவே ஆடுறா டப்பாவே ஆடுறா. ஏ கோட்டை மேல படி பறக்குது குடிச்சு பாருடா, அப்புறமா நிமிந்து பாருடா, அப்புறமா வளைச்சு பாருடா. ஏ குடத்துக்குள்ளே நாத்து நட்டு குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன். அதுக்கு யானைய புடிச்சு சாதனை செய்வேன். அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்டா நோன்ற? இவனுக்கும் கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. திறமசாலிங்க தான், ஆனா ஆள்கா ஒரு மாதிரி இருக்காங்களே. ஐயோ நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்க. டேய் நீ ஏன்டா வந்த? போடா. அதெல்லாம் இல்லங்க, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு. அதனால அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலன்னு சொல்லு. என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் வர்றேங்க. வாங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி நீங்க சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லுங்க. இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலையை வெட்ட வேணாம், முடிய மட்டும் மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. சும்மான ஆளுங்க, வேடிக்கையான ஆளுங்கல்ல. ஆமா. என்ன பாவாடை சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை காந்தா? ஆமா எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா முடி இருந்தப்போ ஊர்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ வயிற்றுல கிளப்பாதீங்கயா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாருகோயா. அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. அக்கிரி வேற கூட வரல. தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார் நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பிதான். ஓ டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். சார் உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி
சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண பிச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாத்தியர்கள் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார் கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் திருட்டு பய. ஐயோ அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போட்டு இருக்குது. பிரதர் தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கீழ விட போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பாத்து இருக்குங்க. கேமராவெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சிருவாங்க போல இருக்கு. ஹலோ இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா கும்பிடணுங்க அண்ணா. ஹலோ ஹவ் டு டு? என்ன எங்க வேலையெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணுங்களோட அனந்தம் மாதிரி பழகிட்டா இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானுங்களே. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சான்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துற இல்ல உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். நல்லா இருக்குன்னு போனேன். மூர்த்தி சார், இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களா அதானுங்களா கிரேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னையா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது. உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? உனக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க. பைத்தியக்காரன் நினைப்பாங்க. கிட்னினா மூளை இல்லையா, பின்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமா காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்ன. அடே கிட்னிய குழப்பற ஒண்ணு சட்னி ஆகாம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. வணக்கம் வணக்கம் மாஸ்டர். வாங்க உட்காருங்க மாஸ்டர். நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். ஆமா சார், ஏவிஎன் ஸ்டுடியோல ஒரு ஷூட்டிங் சார். அதுவும் குதிரை ஃபைட். ஆ. ஹீரோ வேற புதுசா உயிரை வாங்கிட்டான் சார். ஏன்? அவன் ஹிந்தில பேச, நான் தமிழ்ல பேச, ஒரே மொழி பிரச்சனையாயி ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு சார். இதுதான் தமிழ்காரன ஹீரோ பண்ணு சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க சார். சார் நம்ம படத்துல எத்தனை ஃபைட் சார்? மொத்தம் 2 ஃபைட் மாஸ்டர். இப்ப எடுக்க போறது கால ஃபைட். கால ஃபைட்டா? அது நம்ம கை வந்த கலை சார். அசத்திடுறேன். அதுக்கு தாங்க சூப்பர் சுப்பராயன போட்டோம். ஐயா சாமி மகராசரே கும்பிடுறேங்க. யோ யாரு அவங்கலாம்? யோ உங்களை வெளியில தானே இருக்க சொன்னேன். சார் உள்ளூர் கூத்துக்காரங்க நல்ல திறமைசாலிங்க. எப்படியா நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டம் எல்லா வேஷத்துக்கும் ஆள் போட்டாச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயா சாமி, நீங்க ஏதோ படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்டுற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்தக்காரங்க கேட்டா நாங்க சினிமாவில் நடிக்கிறான்னு வேற சொல்லிட்டான். நீங்க சான்ஸ் தரல, நாங்க அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிருவோங்க. இந்த பாருங்க, முக்காவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்பராய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய் இவர்தான்டா சூப்பர் சுப்பராய. சண்டைவாதியாரு. ராஜா சண்டை போடுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஏங்க உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்? அதென்னுங்க அப்படி கேட்டுவிட்டீங்க? தெலுங்கு சண்டை, மாங்கம்பு சண்டை, இந்த வருஷ சண்டை எல்லாம் தெரியுங்க. அதெல்லாம் பழசுங்க. புதுசா த மங்கி ஃபைட், த ஸ்னேக் ஃபைட் தெரியுமா? என்னடா அது? அதான் எனக்கும் தெரியல. அந்த ஆள்கிட்ட கேளு. அப்படின்னா என்னங்க? மங்கினா குரங்கு, ஸ்னேக்னா பாம்பு. இந்த மாதிரி ஃபைட் ஏதாவது தெரியுமா? அது கூட தானுங்களா இருக்கு. தெரியாதா எனக்கு? எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியுங்க. நரி சண்டை, கெடா சண்டை. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க போல இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் சார். ஆமா ஏதோ ஆட்டுக்கடா ஃபைட் தெரியும்னு சொன்னீங்களே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். என்னடா அது? ஆடுமே. வாடா. என்னடா இப்படி தெரியாத சண்டையில சொல்லி வம்பல் மாட்டி விடுறேன்? சும்மா இருக்கண்ணே, அப்படி சொன்னா சான்ஸ் கிடைக்கும். ஆடு முட்டுறது பார்த்தது இல்ல? அது என்ன? அதான் கேட்டா நான் ரெடி. நானும் ரெடி. இருடா, நீ ட்ரவுசர் போட்டிருக்க, நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்பல் மாட்டிக்கு போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். 1 2 3. என்ன நல்லாவே முட்டிக்கிறாங்க சார்.
தலை கிருன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா, நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிசினாவது ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ அப்படியா? சரிடா, நீ உன் புல் பலத்தை காட்டு, நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. நான் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி. உண்மையாவே ஆட்டுக்கடா போயிட்டு என்னண்ணே கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொரி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சவன் உசுரோடு இருக்கானா செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா. நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லாம் உன் பல்லு. அது சரி, என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாம்ப்பா, உன் சவகாசமே வேண்டாம். என்ன நீ கொன்னிடுவ. உங்களுக்கு அண்ணே, இந்த டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே, அந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்கல்ல, அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது, குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா. அதனாலதான் எறா தொக்கும் நெல்லி எலும்பு கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துடுவாங்க அண்ணே, இத கொடுத்தா மயங்கிடுவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை புடிச்சிடலாங்கிற. ஆமா. சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா பாத்து. என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறீங்க? வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்ல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்ல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயித்துக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுட்டாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாய் யாரா இருப்பான்? ரெட்டியார, இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பாக்கிறே, எவ்வளவு வேணும்? நீங்க கொடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால. அந்த ஆளுதாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேர வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டாலாம் அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல ஆடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கா, அது ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு, இது அண்டா இல்ல குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும் தெரியும். தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாங்கிற? வாங்கிக்கிறேன். சரிப்பா. சொல்லுங்க. என்னடா இது? எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல.
வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்ச காசு. இந்தாயா போயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்க? கண்ணா என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா நீ எப்பதான் திருட்டு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார நீங்க போங்க. எம்மாடி அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. அண்ணா சீக்கிரம் போங்க அண்ணா, ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கண்ணே. இப்பதான்டா சாமான் சீட்டெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா கும்பிடுவாங்க. கும்பிடுறேங்க. ஐயா உள்ள இருக்கிற கும்பிடுறாங்க. இது சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லியமா சிகரெட் பிடிக்கிறாடா. அந்த ஆள் தான் முதலாளி. ஆமா வாடா. ஐயா தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊருக்காரங்க உங்க படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் டீ வேற கொடுத்துட்டேனே. இங்க வந்து புடிங்கிட்டானுங்க போடா. டேய், இவன் டீ குடுக்குற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா. எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க. இந்த ஆள்கிட்ட கேட்டுருமா? சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? ஆமா, அவரா? அவங்க. அண்ணா சாமா மூர்த்தி என்ன தப்பா எழுதிருக்க? சாமா ஒண்ணு அண்ணன்னு சொல்லுங்க இல்ல சாமின்னு சொல்லுங்க. லட்சுமரா அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்ரி சாமிங்க, இவர் பாவட சாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷியனுங்க. எங்களுக்கு இந்த ஆக்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க. ஏதாவது ஒண்ணு காட்டு. ஐயோ இப்ப வேணாங்க, இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வா போல ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. படத்து பேர் என்னங்க? விவசாயி மகன். கதை நல்ல கதையா? யோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது. வாய முடுங்க. டேய், இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்காண்டா. ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். டேய், இங்க ரெண்டு பேர் தொப்பி வச்சிட்டு வராங்களே, இவங்க யாரா? அண்ணே, அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு, அவர் தான் கேமராமேன். ஓ, படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு, அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமர மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்கவில்லையே. அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. இந்த ஆளு என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா. சினிமாவுல சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்பவும் ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, வழி விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடியே வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. ஐயோ, தள்ளாதீங்க. ஏய், அங்க பாரு. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ, என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள்ள, என்ன மறந்துடாத. செலுக்கு குடிச்சது குடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் குடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, பாட்டிலையாவது குடு.
இந்தாங்க நன்றி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையெல்லாம் ஒரே புண்ணா போச்சு. ஆஹா. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்னன்னு சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசாவது கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷியன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கதான் தேடுறது? ஏய்யா? எங்க இந்த மாலை காசு? போய் அப்ப பேசிக்கிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தாரு. நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே. பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். நீதான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்காரணுமா? நாங்கெல்லாம் உட்கார கூடாதா? அவ கட்டிக்க போறபடி அவ உட்காந்து நீதான் இப்படி வாய. கட்டிக்க போறவனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்குமா? நீ ஏன் உட்காரு. ஏறு ஏறு. சினிமா கொட்டைக்குவா பேசிக்கிறேன். ஏறியாச்சா? அடியா அடியா, எங்கடி வரீங்க எல்லாரும்? என்னைய விட்டுவிட்டு ஏய் கிழவி, கோபனே எங்க போறேன்னு கேக்குறது. எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அடி சிரிக்கு. யாரு தேடி காது குத்துற? அதுக்கு பிள்ளைக்காரியா கூப்பிட்டுக்கிட்டு அது பொண்ணு பார்க்க போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாக்கு தானே போறீங்க? ஏ ராசா, காரியப்பா, நிறுத்து ராசா, நிறுத்து ராசா, நிறுத்து. ஏன் ராசா, எல்லாரும் சினிமாக்கு தானே ஆமா, போறீங்க? சினிமாவுக்கு தான் போறோம் பாட்டி. அடியா இருக்கு, இதை கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுட்டு நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஏறு பாட்டி. அடியா இருக்கு, எங்க வீட்டுக்காரத்தை சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வைக்க சொல்லி சின்ன போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளார்தான் இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிழிச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாதிச்சுலான்னு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லைன்னா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில் சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்ததே இவரு மாமா. ஏயா, அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய் தூக்கி வா, உட்கார்றா. ஏமா, உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசக்காம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வந்துமா பொண்ணு, நான் வரேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய், வரா கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினேன். ஓ, தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய், தமு கடிச்சா, யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அட பொப்பன் தண்ணா, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கங்க. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால 1 மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேக்குறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம கார் தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அம்மன் விழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்தியம் ஏன் பிழப்ப கெடுத்துறான் போல் இருக்க. அசுலுக்காரங்க 4 பேர் வந்தாதானே ஏன் தட்டு நிறைய. எங்க பிழப்பம் அதை நம்பி தயார் இருக்கு. யோ,
உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங்காரன் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? டேய் கோழி மண்டையா, அதனால ஒரு கிட்ட நஷ்டம். இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார் வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. ஏங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா? யோ மூச்சு இருந்தா போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்றீங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய் அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய் நம்மளால முடியாது என்னடா. இந்த பாரு, என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. டேய் பரிச்சை கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன். ஒரு வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா. என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். எப்படா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபா தந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துறோம். நம்ம கிட்ட இந்த பணம் காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திடுறையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு ஐயா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது. அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா? தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கே ஏன் எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சா தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா சாமியோட உனக்கு சில்க் அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோவிந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. வேண்டாம் விட்டு. யோ, சரியா, யோ, முடியா, யோ, யோ, முடியா, யோ, யோ. அடி சுத்தமா அடி. சிலுக்கு முதல்ல எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா, ஏந்திரியா மேல. அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். யோ, சும்மா இருக்கியா? நாங்க அதுக்கு காத்து கிடக்கா. அதான் வசூலுக்கு தட்டோட வந்தியாக்கும். முன்னாடி போனா அதாங்க. யோ கூத்து, என்ன மனம் நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? யோ, நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வரவேற்க போறதுல உனக்கு என்னையா போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா. அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கே அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு சாகாதீங்க. ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. ஏய், யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட்டுங்க இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. என்னப்பா டிரைவர், இன்னுமா ரெடி ஆகுதுல்ல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க டப்பா வண்டியை நம்ம தரையில கஞ்சிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்துல அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே
இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தண்டாளந்த. அப்படியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கெடுத்த விடுவாரு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம் வாங்க. தாங்க முடியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. அப்போ என்னடா? சரிடா. ஆவோதியா அண்ணாக்களி, அட்டா அட்டா பச்சை கிளி. ஆவோதியா அண்ணாக்களே, அட்டா அட்டா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுன்னு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல. இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்கார்? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா. உனக்கே அடுக்காதடா. டேய், சொல்றத கேளுடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. பிச்சு போடுவோம். என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறேனா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ பேய். என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ செத்து போயிட்ட. தம் கட்டி என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா. வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புழுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொன்னே நொன்னேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? அடே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா?
7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க, புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்கே திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி. ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டல கேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. பலகாரத்துல என்ன தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாங்க. ஐயோ, இதை நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னேன். ஏயா, உங்களால கடையத்தையே உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதான் வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடிச்சுவியா நீ? அடிச்சா என்ன போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடை நடத்தக்கூடாது. பார்த்து கொடுங்க, உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா கொழுந்தனாடி? ஏண்டா, அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல. ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே, நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போயிரு. ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. ஓடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது.